வந்தால் எதற்காக இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கின்றாள் என்பதை பார்ப்போம். ஆக வருகிறார் காவலர் கார்த்திக் ராஜா. ஆமா, கார்த்திகேயன் முருகப்பெருமானுடைய திருப்பெயரோடு வருகிறார். இங்கே நிறைய விஷயங்களை நாம் உணராமல் போனதனுடைய விளைவு எது நடந்தா நமக்கு என்னப்பானே போயிட்டோம். ஆனா சுதாரிப்பா என்னென்னத்தை செய்யணுமோ அத்தனையும் நடந்துகிட்டே இருக்கு. கொரோனா காலத்துல எல்லாரும் ஊரடங்கு உத்தரவு. கொரோனாவில் அவ்வளவு ஊரடங்கு உத்தரவு. கோயில் திருவிழா இல்ல, கல்யாணம் இல்ல, காட்சி இல்ல, எந்த விசேஷமும் நடக்கல. ஆனா அப்படி ஊரடங்கு உத்தரவுல இருக்கும்போது கூட தங்க விலை ஏறிச்சு. ஏன் ஏறிச்சுன்னு யாருக்காவது யோசிச்சீங்களா? ஏன் இந்த விலை நம்மளை ஒண்ணுமே விற்காம ஏறிச்சு? இப்போ 1 லட்சத்தை தாண்டிருச்சு. 1 லட்சத்தை தங்கத்தை தாண்டி வச்சிருக்க காரணம் என்ன தெரியுமா? ஒரு நெருக்கடியான செயற்கையான ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். ஏன் தங்க விலை ஏறினா நிலத்தை வித்துட்டு தங்கத்துல முதலீடு செய்யலாம் என்ற எண்ணத்தை உருவாக்குறேன். அதனால என்ன பண்றோம்? நம்ம நிலத்தை இழந்து விடுவோம், வாழ்க்கையினுடைய வளத்தை இழப்போம் என்பதை என் அறிவு சார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் நம்மளை ஏமாற்றுவதற்காகவே இருக்கு. அதையெல்லாம் உணர வேண்டும் என்று உணர்த்துவதான். உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. வருகிறார், சந்திப்போம். நட்சத்திரத்தை பட்ட பகலிலே பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? ஜாதி மதம் என்று காதல் நெஞ்சைகளை சேர்க்கவும் முடியுமா? வேதனை தீருமா? ஜாதி மதம் என்று காதல் நெஞ்சை சேர்க்கவும் முடியுமா? வேதனை தீருமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? மண்டவனின் மனசுக்குள்ள மங்கை மோகன் தெரியலையா? ஆனே மரகதமே என்று சொல்ல வாய்வல்லையா? மண்டவனின் மனசுக்குள்ள மங்கை மோகன் தெரியலையா? ஆனே மரகதமே என்று சொல்ல வாய்வல்லையா? அத்தங்கர ஓரத்தில அன்று சொன்ன வார்த்தையிலே, அன்று சொன்ன வார்த்தையிலே, அத்தங்கர ஓரத்தில அன்று சொன்ன வார்த்தையிலே, நான் அன்று சொன்ன வார்த்தையிலே நட்சத்திரத்தை பட்ட பகலிலே பார்க்கவும் முடியுமா? வானத்திலே நிலவு வரும், வையகத்தில் தென்றல் வரும், தலை போட்டா மீன் வரும், மாலை துருவ சென்று வரும். வானத்திலே நிலவு வரும், வையகத்தில் தென்றல் வரும், தலை போட்டா மீன் வரும், மாலை துருவ சென்று வரும். ஜாதி பார்த்த காதல் வரும், ஜாதி பார்த்த காதல் வரும், மனசு வந்த தானே வரும், மனசு வந்த தானே வரும். ஒரு ஜீவன் தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உள் ஞாபகம் உறங்காமல் தவிக்கின்றது. பாசங்களோ கண்களும் பிரிந்தாலும் பிரியாதது, தோளும் பிரியாதது. நேரங்களோ கரைந்தாலும் கரையாதது. ஒரு ஜீவன் தான் உள் பாடல்தான் ஓயாமல் இசைக்கிறது. உயிரேறு இன்பங்கள் பிரிந்தாலும் பிரியா, உயிரேறு இன்பங்கள் பிரிந்தாலும் பிரியாதது. கட்டில் சொந்தம் என்னை கலட்டி விட்டது, தொட்டில் சொந்தம் தொடர்கின்றது. உனக்காகத்தான் நான் வாழ்கிறேன். கனகத்தில் பாட்டு
சுதிய பாரு, உன் கட்ட சுதிய பாரு. ஏதோ கானம் கட்டது யார் என்று பார்ப்போம். தமிழத்தில் தேவகானம் சந்திப்போம், சிந்திப்போம். கல்லிலே கலை வண்ணம் கண்டான், கண் பார்வை மறைந்தாலும் காண வகை தந்தான். கல்லிலே கலை வண்ணம் கண்டான், கல் பார்வை மறைந்தாலும் காணு வகை தந்தான். கல்லிலே கலை வண்ணம் கண்டான், பெண்ணொன்று ஆணொன்று செய்தான். அவர் பேச்சையோ மூச்சையோ பார்வையில் வைத்தான். பெண்ணொன்று ஆணொன்று செய்தான். அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான். கண்ணான இடம் தேடி வந்தோ, கண்ணான இடம் தேடி வந்தோ, கொண்ட கடமையும் ஆசையும் மாறாது கொண்டோம். கல்லிலே கலை வண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணு வகை தந்தான். கல்லிலே கலை வண்ணம் ஐயா வணக்கம். வணக்கம். நலம்தானே? நலமா இருக்க கண்டுதானே வந்திருக்கேன். இருந்தாலும் கேட்கறது வழக்கம், உண்மை. பண்பாடு. எப்போதுமே மங்கள சொல்லா சொல்லணும். உண்மை. அமங்கல சொல்லே வரக்கூடாது. மங்கள சொல்லு சொன்னா அது மங்களமாகவே எல்லாமே நடக்கும். எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணினால் நடப்பதெல்லாம் நன்மையே நடக்கும். என்னும் எழுத்தும் கண்ணன கண்ணன தகும்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் சொல்லலன்னு சொல்ல வாரேன். அப்படின்னா அந்த திருக்குறள் நமக்கு எவ்வளவு கற்பிக்குது பத்தியா? உண்மை. ஒருத்தர், ஆனா எத்தனை விஷயம் இருந்தாலும் இந்த திருக்குறள்ல நல்ல விஷயம்லாம் இருக்குல்ல. நீங்க ஒருத்தர் பைபிள் படிச்சாருன்னு வச்சுக்க, ஆமா, கிறிஸ்தவர் ஆகலாம். ஒரு குரான் ஒருத்தர் படிச்சாருன்னா அவர் இஸ்லாமியர் இஸ்லாமியர் ஆகலாம். நம்ம பகவத்கீதை படிச்சா ஒருத்தர் இந்து ஆகலாம். இந்து ஆகலாம். இது மூணையும் வச்சுட்டு திருக்குறள் படிச்சுட்டா மனுஷன் மனுஷனா வாழலாம். அதான் உண்மை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழு வகை புரிந்து கொண்டான், இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியல. என்ன தெரியல? கொல்லும் பாம்பின் கொடு விஷத்தை சொல்லில் கொடுக்க தெரிந்து கொண்டான். ஆமா. உள்ள நரிபோல் தந்திரத்தா குடும்பம் கெடுக்க தெரிஞ்சுக்கிட்டான். அது நிறைய வெள்ளி இருக்கு. பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியல. அதான் உண்மை. என்ன தெரியல? மனுஷன் எப்படி பொழைக்கணும்னு தெரியல. மனுஷன் மனுஷனா வாழ தெரியல. மனிதர்கள் மனிதர் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு, மனிதர்ல மிருகம் உண்டு. மிருகம் மாதிரி வர்றான் சொல்றாங்கல்ல. என்ன ஆட்டம் போடுறேன் மிருகம் மாதிரி. அவன் மச்ச தானடி சட்டமா இருக்கு. ஆடி இடங்க வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடான்னு போது வாங்குகிற மூச்சு சுழிமாறனா போச்சு. இருந்தால் 4 அடி, ஆமா, நடந்தால் 2 அடி, 2 அடி, படுத்தால் 6 அடி போதும். நாங்க 6 அடி. இப்ப இங்க 6 அடி இல்ல. வீட்டு வாசலுக்கே வந்தது. முடி சார்ந்த மன்னர் இறுதியில் பிடி சாம்பலோட இல்ல. சாம்பலுக்கு அவ்வளவு மகிமை உண்டு. உண்மை. இந்த காலத்தை அப்பெல்லாம் சாம்பலை பூசினா அது ஒரு தனி சிறப்பு. கார்த்திகை மாசம் மார்கழி மாதம் வந்துட்டா, ஆமா, மழை காலம். அப்படி மழை பெய்யும் போது தாய்மார்கள் எல்லாம் வீட்டுக்கு பின்னால ஒரு தோட்டம் அமைப்பார்கள். ஆமா, பூசணிக்காய், பரங்கிக்காய், கத்தரிக்காய் அப்படி மாதிரி செடிகள் வைப்பாங்க. அப்படி செடி வைக்கும் போது அந்த காலத்துல பூச்சி விழுந்துரும். இந்த செடி பூரா பூச்சி விழுந்துட்டா என்ன பண்ணாங்க? பூச்சி விழுந்துட்டா அந்த இதை போடுவாங்க, சாம்பலை. அடுப்புல விறகு வச்சு சமைச்ச அடுப்புல இருக்க சாம்பல் அள்ளி அந்த செடிகள்ல தூவினா அந்த அடுப்பு சாம்பலுக்கு பூச்சியை போக்குற சக்தி இருந்திருக்கு. உண்மை. இப்ப 2 வருஷமா சொல்லி இல்ல. அடுப்பு சாம்பலுக்கு அவ்வளவு சக்தினா உண்மையிலேயே நியமமா தயார் செய்த அந்த விபூதிக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கும். அதனாலதான் நீர் இல்லாத திருநீர், நீர் இல்லா நெற்றி வாழ் அப்படின்னு பாடுற. திருநீரிட்டார் யாரும் கெட்டவே இல்ல. ஆமா, சிவனை மறந்து யாரும் வாழ்ந்தே இல்ல. ஆனாலும் திருநீட்டு கெட்டவர் உண்டு, சிவனை மறந்து வாழ்ந்தவர் உண்டு. அது அவங்களா கெட்டது தானே. இல்ல இல்ல, அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை என்பது தொல்காப்பியம். ஆமா, இங்க வந்தேன் நானு. சரி, எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்க. ஐயா, உங்களையும் தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எல்லாரும் என் இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆமா ஆமா, உங்க இடத்துக்கு நான் வந்ததுனால என்னப்ப? எங்க என் இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க யாரு என்னன்னு முதல்ல தெரியணும்ல. யாரு இடத்துக்கு யாரு போறாங்கிறது இல்ல. சரி, என்ன சிறப்புன்னு பார்க்கணும். சிறப்பு தான். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குடியில் பிறந்தவருடைய வாய்ச்சொல். ஆமா, மண்ணோட தரம் மண்ணுக்கு தான் தெரியும். வளரும் பயிருக்கு தான் தெரியும். நாளா செழிப்பா அது தெரியும். நல்ல தரம், மண்ணோட தரம் பயிர் காட்டும். ஆமா, நல்ல குடும்பத்து பிள்ளைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவன் நல்லா மரியாதை பேசினானா, வாங்கனே போங்கன்னு சொன்னானா, அந்த நடைமுறை அம்மா அப்பா சொல்லி கொடுத்திருக்காங்க. நடைமுறை பாவனை நல்ல பையனா இருக்கு. அவங்க மகன் தங்கமானேன்னு சொல்லுவேன். அப்படிதான் அப்பே நல்லவனா இருப்பேன், புள்ள பெரிய காவாலியா இருப்பேன். நல்ல பையனுக்கு புள்ள வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லாத அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா மண்ணோட தரம் பயிர் காட்டுவது போல நல்ல குடும்பத்து பிள்ளைங்கிறத நடை உடை பாவனை காட்டிவிடும். உண்மை. விதை எப்படியோ அது போலதான் பயிர். இப்ப பயிர் முளைக்கணும்னா என்ன செய்யணும்? பயிர் உழைக்கணும், விதைக்கணும். நெல்லு விளைச்சா அதுக்கு முன்னால உழுகணும், உழவு. அதெல்லாம் சரி, உழவு ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா இல்லையா? சுழன்றும் ஏற்பினது உலகம்னாரு வள்ளுவர். அப்ப உழவே தலை என்றும் பாடுகிறார். உழவுதான் முகத்தை உண்மையான ஒரு, அதுதான் ஒழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு வள்ளுவர் சொல்றார். உழுந்து விவசாயம் பண்ணவங்கள வாழலாம். இப்ப நெல்லு விதைக்கிறோம். ஆமா, பயிர் முளைக்குது. ஆமா, கூட களை முளைக்கும். ஆமா, யாரு விதைச்சது?
அது யாரும் விதை வைக்கிறது இல்ல, சத்தம் இங்க. அது தானா வர்றது. அப்ப பயிர் முளைக்கிறதுக்கு நெல்லு போடுறோம், ஆமா, புல்லு முளைக்கிறதுக்கு நம்ம எதுவும் போடுறது இல்ல. போடல. இந்த இயற்கையினுடைய நியதி தானா செடி கொடிகள்லாம் வளருது. ஆமா, இப்ப பயிர் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? பயிர் நல்லா இருக்குன்னா அதுக்கு களை எடுக்கணும். அந்த வேலை தான் இப்ப நான் செய்யறேன். ஆமா, நல்லவர் வாழ தீயவரை அழிப்ப, அப்ப தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் இறுதியில தர்மம் வெல்லும் என்று எது நல்லது எது கெட்டது நம்ம பிரிச்சு பார்க்கணும்ல. உண்மை உண்மை. பகுத்த ஆய்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓரறிவு மரஞ்செடி கொடிகளுக்கு, சரி, ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு, மூணறிவு நீரில் வாழ்வன, நாலறிவு பறவைகளுக்கு, அஞ்சறிவு மிருகங்களுக்கு, மனுஷன்ல பல பேருக்குமா. மனுஷன் இப்ப மிருகத்துக்கு தான் கம்மி. எப்படி? மனுஷனுக்கு மிருகத்துக்கு வந்து 6 அறிவு, மனுஷனுக்கு 5 அறிவு மாறிக்கிருச்சு. தண்ணியை போட்டாங்கன்னா பெரிய அலங்கோலம் பண்ணுவேன். அந்த காலத்திலே தொல்காப்பியர் சொல்லிட்டாரு, ஒரு நாளும் படுற பாடு ஒவ்வொரு நாளைக்கு பனினால எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. பாத்துருக்கேன் எங்களை. ஐயா, நீ எல்லாம் உங்க கதையா அப்படி. எங்க ஊர்ல அவன் என்ன சரக்கு சாப்பிட்டான்னே தெரியும். அப்பத்தான் போறேன் உள்ள போயிட்டு டான்ஸ் வாங்குறேன். சரி, அப்படியே மாறிட்டோம் பாருங்க. எல்லாம் மனுஷன் மாறல. ஆமா, புராந்தி மாத்திருச்சு. சரி, நான் மேலூர்ல இருந்து வரேன் தம்பி. மேலூர்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஆமா, யாரும் தெரியணுமா முதல்ல? ஆமா, நாரத மகரிஷி. நீங்க நாரதர், திருலோக செஞ்சாரி, பிரம்மச்சாரி. நாரம் என்றால் தண்ணி, தறி என்றால் பிறப்பது. நாரதர் பிறந்த உடனேயே கன்னியாகுப்ச நாட்டுல மழை பெய்ததாம், அதனால இந்த பெயர் வந்ததாக சொல்லுது புராணம். ஓ, நாரதர் பிறந்தவுடனே மழை பெஞ்சதுனாலதான் உங்களுக்கு பேரே நாரதர் பேர் வந்து. ஆமா, கால் வைத்தால் கலகம், நாள் கடந்தால் நன்மை. எங்க கலகம் பிறக்காம நியாயம் பிறக்காது. அது உண்மை. நாரதர் கலகம் நன்மைக்கு. அது நாரதர் கலகம் நன்மை தான். எங்க ஊர்ல நிறைய நாரதர் இருக்கேன். அவன் வந்தாலும் குடும்பம் பிரியத்தான் செய்யுது. ஒரு ஒரு பிரச்சனைனா போய் சொன்னோம்னாலும் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது நல்லது. பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்ல. உண்மை. ஆனா வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடக்கூடாது. உண்மை. விட்டு கொடுத்து போவன் கெட்டு போறது இல்ல. அதான உண்மை. வாழ்க்கையில நிறைய விட்டு கொடுக்கணும். எதை விட்டு கொடுக்கணும், அது ஒரு அளவு இருக்குல்ல. இப்ப அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு சண்டை, ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னா என்ன செய்யணும்? அப்பாவும் பிள்ளையும் உட்கார்ந்து பேசிட்டா சரியா வந்துரும். அம்மா, நம்ம என்ன கூட இருந்தாலும் குறையா இருந்தாலும் அவன்கிட்ட என்ன போய் பேசுறது அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த எண்ணம் இருந்தா தான் குடும்பம் பிரியும். பிரியுமா? ஆமா, அப்புறம் இவன்கிட்ட என்ன போய் பேசுறதுன்னா அப்ப குடும்பம் பிரியத்தானே செய்யும். அப்ப பிரியாம இருக்கணும்னா மனம் விட்டு பேசணும், கலந்து உரையாடணும். 2 பேருக்கு இடையில ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு ஆள் வச்சோம்னு வச்சுக்க, ஐயோ விரிசல் ஆகி போயிடும். பஞ்சாயத்துக்கு வர்றவன் தான் குடும்பத்தை பிரித்து தெருவாக்கி அதோட அப்பையார் பாடல்கள் எல்லாம் ஆத்திச்சூடின்னு ஒரு பாடம் வச்சா அந்த கிழவி தெரியுமா உங்களுக்கு? ஆத்திச்சூடி, அறம் செய்ய விரும்பு, 60 சின்னம், 70 கறவை, 20 இலக்கு, உடையது விளம்பேல், ஏற்பது நிகழ்ச்சி, ஐயமிட்டு 1 வரிசையா சொல்லிவா. ஐயமிட்டு 1ன்னு சொல்லிட்டு ஏற்பது நிகழ்ச்சின்னு சொன்னவ ஐயமிட்டு 1ன்னா என்ன அர்த்தம்? ஏற்பது நிகழ்ச்சின்னா அன்னதானம் யாருக்கு போடணும்? யாரா ஏழை எளிய மக்களுக்கு தான் அன்னதானம் செய்யணும். அப்படி இல்ல, ஏழ்மையிலையும் பாரு, வறுமையிலையும் செம்மையா இருக்கணுமா. கண் இல்லாதவன், கால் இல்லாம, உடல் நோய்வாய்ப்பட்டு இயலாதவர்களுக்கு தான் அதை செய்யணுமா. அதனாலதான் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை. இயன்றதை சுடியிலே இந்த விளக்கம் இருக்கு. ஆமா, வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல. அப்ப அத்தனை நீ எல்லாத்துக்கும் விளக்கம் எங்கும் தேட வேணாம், வள்ளுவத்துக்குள்ளேயே இருக்கு. 1330 குறள்ல இருக்கு, அத்தனைக்கும் பதில் சொல்லலாம். சரி இருக்கட்டா, என் பேர் நாரத மகரிஷி. சரி, நீங்க நாரதரு, நீங்க மேலூர்ல இருந்து வந்திருக்கீங்க. வந்தேன். ஏன்னா நீங்க காரணம் இல்லாம வர மாட்டீங்க. ஆமா, ஏதாவது காரணம் இருந்தா தான் ஒரு இடத்துக்கு வருவீங்க. ஆமா, ஏதாவது ஒண்ணு நல்லது நடந்தாலும் நீங்க, கெட்ட நடந்தாலும் நீங்க. அப்படி இல்ல, நல்லதுக்கு தான். கால் வைத்தால் கலகம், நாள் கடந்தால் ஏதாவது ஒரு சண்டை வருது, சண்டை வந்தா நாரதர் வந்தா சண்டை தெருவா போச்சாங்க ஊர். அப்படி ஒரு சண்டை போடுற ஆளுகளுக்கு தப்பான பேரை வச்சு விட்டாங்க. அப்படி அந்த வேலை செய்யறது இல்ல. சொல்லுங்க. ஏன்னா எப்படி நாவை ரதம் போன்று செலுத்துவோர் மனசுக்குள்ள இருந்த அகம்பாவம், ஆணவம், ஒரு ஆதங்கம் இருந்தா அதை வெளிப்படுத்தணும். என் பாட்டை மகாவிஷ்ணு கிட்ட போய் நான் கேட்டேன். சரி, எந்த நேரமும் நாராயணா நாராயணான்னு சொல்றேனே, இந்த நாராயணாங்கிற மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அப்படின்னு நீங்க போய் கேட்டீங்க. ஓம் நமோ நாராயணான்னு சொல்றேன். உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, தெரியணும்ல அப்படின்னு என்ன கேக்குறாரு. நானும் தெரிஞ்சுக்கணும்ல. ஆமா ஆமா, ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்க நீங்க. ஆமா, உங்க பாட்டுட்ட. ஆமா, அவர் சொன்னாரு, அதோ கங்கை கரை ஓரத்துல சரி ஒரு வண்டு கிடக்கு பாரு, அந்த வண்டு கிட்ட போய் சொல்லு அப்படின்னாரு. நேர போய் அந்த வண்டு கிட்ட ஓம் நமோ நாராயணான்னு. சரி, நல்லா இருந்த வண்டு துடிதுடிச்சு செத்து போச்சு. என்னடா அது? உடனே நேரா என் பாட்டை மகாவிஷ்ணு பார்த்தேன். எங்க தாத்தா, நீங்க போய் வண்டு கிட்ட சொல்ல சொன்னீங்க, வண்டு கிட்ட சொன்னேன், அது நல்லா உயிரோட இருந்து திடீர்னு செத்து போச்சேன்னு. சரி, அப்படியா? சரி, அதை விட பக்கத்துல ஒரு வண்ணத்து பூச்சி இருக்கு பாரு, அதுகிட்ட போய் சொல்லுனாரு. நானும் போய் வண்ணத்து பூச்சி கிட்ட ஓம் நமோ நாராயணான்னு அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் துடிதுடிச்சு செத்து போச்சு. கொஞ்சம் பயம் வந்துருச்சு எனக்கு. என்னடா ஏதாச்சும் சொன்னாலும் அப்ப இதுக்கு அர்த்தம் இருக்கும். 2 உயிர் போச்சே, என்ன செய்யறது? நேரா என் பாட்டன்ட்ட போய் கேட்டேன். ஐயா, என்ன அப்படி சொல்லிட்டேன், ஒண்ணு பலிக்கல, 2 செத்து போச்சு, இப்படி பெரிய குளப்பலிக்கு ஆளாயிருவோம் போல இருக்க. ஆமா, மறுபடியும் போய் கேட்டிருக்கீங்க அப்படின்னு. உடனே சொன்னார், பக்கத்துல ஒரு மான் கன்று குட்டி போடுவாரு, மான் கன்று ஈனுது, அங்க போய் சொல்லுன்னாரு. நேரா போய் மான் கன்று ஈனுற இடத்துல போய் ஓம் நமோ நாராயணானே கன்று குட்டி செத்து போச்சு. என்னடா அது? ரொம்ப பயம் வந்துருச்சு.
ஆமா எங்க 3 கொலை நடந்திருக்கு ஒரே மந்திரத்துல. முடியுமா? நேரா சொன்னேன், சரி விடு, இதெல்லாம் விலங்குகள் பூச்சிகள்ட்ட சொன்னீல்ல, வேண்டாம். காசி ராசனுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, சரி வயசு 3 ஆகுது, தொட்டில இருக்கிறான், நீ போய் அந்த குழந்தைகிட்ட சொல்லுன்னாரு. நான் கேட்டேன், ஏற்கனவே ஏற்கனவே 3 இதாகி போச்சு, அதுவாது ஏதோ தப்பிச்சு வந்துட்டேன். ஆமா இது ஒரு மன்னர் மகன்கிட்ட போய் ஏதாவது பிரச்சனை என்னை விடுவாங்களா, இது நல்லா இருக்குமான்னு. சரி பயப்படாம போய் சொல்லுன்னாரு. நான் போய் கிட்ட மெதுவா போய் குழந்தைகிட்ட போய் ஓம் நமோ நாராயணான்னு சொன்னேன். சரி குழந்தை என்னைய பார்த்து நாரதா நலம்தானான்னு, நாரதா நலம்தானான்னு குழந்தை கடிச்சு பேசிச்சு. என்னடா அது, எல்லாம் அந்த உயிரினம் எல்லாம் செத்து போச்சு, இது உயிரோட இருக்க குழந்தை அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி ஒரு பக்கம், கொஞ்சம் பயம் ஒரு பக்கம். ஐயா நீங்க யாருன்னு கேட்டா, யாரு கேட்டது? காசிராசனுடைய மகன். அவர் சொன்னாரு, அந்த குழந்தை சொல்லுது, நீ முதல்ல நாராயணான்னு சொல்லும் போது சுருண்டு விழுந்து செத்துச்சே வண்டு, அதுவும் நான் தான். அடுத்தபடியா வண்ணத்து பூச்சியா இருந்து இறந்தது, அதுவும் நான் தான். மானோட கன்றுக்குட்டியா இருந்தது, அதுவும் நான் தான். இத்தனை பிறப்பு எனக்கு இருந்தது, இந்த பிறப்புகளுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்தது ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரம். அப்படி அற்ப பிறவியாக இருந்த நான் அரசன் மகனாக பிறப்பதற்கு காரணம் ஓம் நமோ நாராயணா. அப்பள மகத்துவம் வாய்ந்த அந்த மந்திரம். அதனாலதான் நான் அடிக்கடி ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டே இருக்கேன். அதனால அதை கேட்கிற உங்களுக்கும் புண்ணியம் இருக்கு. சந்தோஷம். ஆமா, உங்க பேரு? என் பேரு வீரத்தேவன். அப்பா பேரு? எங்க அப்பா பேரு கார்மேகம். கார்மேகமா? எந்த கார்மேகம்? பல கார்மேகம் இருக்கு. ஆமா, கார்மேகம்னு எதுக்கு பேர் தெரியுமா? யாருக்கு பேர் வச்சது அப்புறம் விடு. கார்மேகம்னு ஒண்ணு இருக்கு. கார்மேகம் உங்கள்ட்ட ஒரு கார்மேகம் பழகினா அந்த கார்மேகத்தை தெரியுமா? அத்தாடி. ஆமா, ஐயோ அதான் சொல்றேன். கார்மேகம்னு எதை சொன்னான்னா, காலமேகம் பாடுறாரு, காரென்று பேர் விடைத்தாய் ககனத்தில் ஊறும் போது, காரென்று பேர் விடைத்தாய் ககனத்தில் ஊறும் போது, நீர் என்று பேர் விடைத்தாய் நிலத்தின் மீது வந்த போது, மோர் என்று பேர் விடைத்தாய் ஆட்சியர்கை வந்த போது, முப்பேரும் பெற்றாயே பூ உலகில். என்ன அர்த்தம்? கார்ன்னா அது ரைட்டு. என்னது? எங்க காரண்டு பேர் வச்சாய் அது சரின்னு சொல்லு. அதான் சரி, அது சரி. ரெண்டாவதும் சரி, நீ 2 பேர் உருளும் போது, பூமியில உருளும் போது நீ 2 முழுசா சொல்றேன். கார் மேகம்னா கருகருன்னு மேகம் இருந்தா அதுக்கு கார் மேகம். கார் மேகம். அதே மேகம் கசிந்து உருகி வந்தா தண்ணீர். தண்ணீர் அது பூமியில பட்டா. அதே தண்ணிய பாலோட சேர்த்தா நீர் மோர். ஓ ஆமா, தண்ணியை கலந்தா ரொம்ப மேமச்சமா கலந்தோம்னா மோர். அது கூடவோ குறையவோ. ஆட்சியர்கை வந்த போதும் மோர் மோர் அப்படின்னு 3 பேர் உனக்கு இருக்கே, முப்பேரும் பெற்றாயேன்னு பாடுறாரு. அப்படின்னா அந்த கார் மேகத்துக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. அதனாலதான் கருத்த மேகம் எப்படி மழையை பொழிகிறதோ அதுபோல் கவிமழை பொழிந்தார் கவி கால மேகம் என்று திருச்சி திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி கோயில்ல வரம் பெற்ற அவர். புரியுதா? சரி கட்டி இங்க சத்தம் கடிச்சு ஆளியா 2 பெண்கள். நாமோதயம் என்னவோ? ஒன்னு ஏன் ஒன்னு இருக்கு, ஒன்னு என் தங்கச்சி ஒன்னு இருக்கு. உனக்கு எதுக்கு ஆளு? எங்க குப்பையில இருக்கிற கொட்டாச்சியோட ஒன்னு கோர்த்துக்கு நாங்க கோர்க்கப்படாதா? அப்படி தாண்டா சொல்லி கெடுத்துட்டீங்க. குப்பையில கிடக்கிற கொட்டாச்சி எங்கடா குச்சியை கோர்த்துச்சு? எங்க எதுவுமே கோர்த்தா தானங்க சிறப்பு. நீங்களா கோர்த்து வச்சுட்டு கொட்டாச்சியை குறை சொல்றதா? அப்படி இல்ல, எதுவுமே தனிமையில இருந்து கொட்டாச்சி போச்சால கொட்டாச்சி குச்சி அது காட்டுல எதுவும் கிடக்கு. ஏதாவது வேலை அப்படி ஒரு கொட்டாச்சில ஒரு குச்சி கோர்த்தா அகப்பை. ஆமா, அள்ளி போட பயன்படும். சட்டியில இருந்தா அகப்பை பயன்படும். அகப்பையில வரும். ஆமா, சஷ்டியில இருந்தா அகம் என்ற உள்ளம் சுத்தமாகும். இன்னைக்கு சஷ்டி விரதம் இருந்தா கருவில குழந்தை உண்டாகும். சஷ்டி விரதம் இருப்போம்னே மாட்டே பசிச்சது ஒன்னால இருக்க முடியாதா? சரி, அதனால ஒண்ணு இல்ல, அன்போட இருந்தா போதும். சாப்பிடக்கூடாதுன்னு எந்த கடவுளும் சொல்லல.